லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், let the celebrations begin. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ். வணக்கம் சார். வணக்கம் சார். நாளைக்கு பிரதமர் மோடி தமிழ்நாடு வர இருக்கிறார். அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி பார்த்ததுக்கு பிறகு, நான் பாஜகவினுடைய மாநில தலைவர் போட்டியில் இல்லைன்னு அண்ணாமலை சொன்னதுக்கு பிறகு பிரதமர் வர இருக்கிறார். இது என்னென்ன விஷயங்களும் நடக்க வாய்ப்பு? பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வந்து இப்போது அண்ணாமலை கேட்டிருக்காப்புல. இதில் ஒரே ஒரு ஆங்கிள் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள். அதாவது அமித்ஷா வந்து ஆரம்பத்திலேயே அண்ணாமலை வந்து கொஞ்சம் மோசமான ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஆரம்பத்துலேருந்தே அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில பிரச்சனை ஓடி இருந்தது. அப்போ இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சில பேரை வச்சுக்கிட்டு இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவன் கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்ற லெவலுக்கு பண்ணாங்க. அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இவர்கிட்ட ரெசிக்னேஷன் எழுதி வாங்கிட்டாங்க. அந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே வாங்கிட்டாங்க இவர்கிட்ட, இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு. அப்போது பிரைம் மினிஸ்டர் வந்து அவன் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஆஃபீஸு எப்படி பிஎல் சந்தோஷ்ன்றவர் மூலமாக இவர் இன்ட்ரடியூஸ் ஆகி இவர் வளர்ந்து போய் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அமித்ஷாவோட நேரடி சாய்ஸ் தான் தமிழிசை சவுந்தரராஜன். அமித்ஷா கிட்ட வந்து இவர் நெருக்கமாகி அமித்ஷா கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அமித்ஷா கிட்டேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட போயிட்டார். பிரைம் மினிஸ்டர் வந்து இவரை வந்து ரொம்ப நல்ல ஆள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். அதுவும் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இவர் என்ன சொல்லி வச்சுருந்தார்னு ஒரு உண்மை ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதாவது கவுண்டர் கம்யூனிட்டி அப்படின்ற இந்த கம்யூனிட்டி வந்து 1 இயர் கம்யூனிட்டியோட சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 சட்டமன்ற தொகுதிகளோட முடிவை தீர்மானிக்கிற கம்யூனிட்டி வந்து கவுண்டர் கம்யூனிட்டி. 1 இயர் கவுண்டர் வேற, கொங்கு வேளாள கவுண்டர் வேற. ஆனால் இவர் அந்த கவுண்டருக்கு கவுண்டர் போட்டு 1 இயர்ன்ற மாதிரி ஒரு சொல்லி வைக்க, பிரைம் மினிஸ்டர் ஒரு தடவை ஸ்பீச்சிலேயே சொல்றாரு, ஈ பிலாங்ஸ் டு பிக் கம்யூனிட்டி அப்படின்னு. நல்ல ஜாதியை சேர்ந்தவர் சொல்லியிருந்தார். பேட்டிருந்தில்ல சொல்லியிருக்காரு. நல்ல ஜாதியை சேர்ந்தவர்னா, நல்ல ஜாதியை சேர்ந்தவர்ல பெரிய ஜாதியை சேர்ந்தவர்னு ஒரு பில்டப்பு, பொய், பச்சை பொய் சொல்லி வச்சு இது பண்ணியிருந்தார். அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இவர் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனோடு இருந்தார். அமித்ஷா ஆரம்பத்துலேருந்தே நெகட்டிவாக தான் இருந்தார் இவர் மேலே. பிஎல் சந்தோஷ் வந்து பாசிட்டிவாக இருந்தார். பிஎல் சந்தோஷோடு சேர்ந்து பல வேலைகள்லாம் இவர் பண்ணார். ஹனி ட்ராப் வீடியோலாம் அவருக்கு எடுத்து கொடுத்தாரு. 8 மந்திரிகள் எடியூரப்பாக காலி பண்ணார். ஹனி ட்ராப்பில் பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகி தமிழகத்துக்கு வந்தவுடனே முதல்ல நம்ம கேடி ராகவனை அதில் ஹனி ட்ராப் வீடியோவில் போட்டு அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணவுடனே பிஎல் சந்தோஷே வந்து வெறுத்து போய் கர்நாடகா தேர்தலுக்கு போய் அங்கே கூடமாக பண்ணி எடியூரப்பாவுக்கு மகனுக்கே சீட்டு கொடுக்காத அளவுக்கு நிலவரம்லாம் பண்ணி கலவரமாக்கி அங்கே வந்து பிரச்சனை பண்ணோடனே பிஎல் சந்தோஷ் வெறுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் தேர்தலில் நான் 25 சீட்டு ஜெயிப்பேன், 35 சீட்டு ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு மோடிக்கு பில்டப் கொடுத்து, மோடிக்கு பில்டப்புக்கு அமித்ஷாவுக்கும் பில்டப் கொடுத்த உடனே ஏடிஎம்கே வந்து இவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அமித்ஷா இங்கே வந்து உட்காந்துருக்காரு, எடப்பாடியோட பேசணுன்னு உட்காந்துருக்காரு, எடப்பாடி பேசல. மோடி அங்கேருந்து லைனில் வர்றாரு எடப்பாடி கிட்ட, இவர் ஃபோன் எடுக்கலை, யாரும் எடப்பாடி ஃபோன் எடுக்கலை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்தோடனே அமித்ஷாக்கு எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது செந்தில்னு ஒரு கேரக்டர், இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், ஆர்எஸ்எஸில் சவுத் இந்தியா இன்சார்ஜ். அவர் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் எங்கே பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஜக்கி வாசுதேவோட பண்ணுறாரு ரியல் எஸ்டேட். அப்போது அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் ஆராய்ச்சி பார்த்தா அவரு அண்ணாமலையை பயங்கரமாக ப்ரமோட் பண்ண ஒரு ஆள். அவரும் இவரும் சேர்ந்து கட்டிங் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து அமித்ஷாக்கு போக, அமித்ஷா டோட்டலாக வெறுத்துட்டாரு. செந்தில தூக்கி போட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ல அவர் இப்போ பவர்லே இல்லை. ஏன் வந்து அண்ணாமலை பவர் போகுது அப்படின்ற மாதிரி சினாரியோ வருதுன்னா செந்திலுக்கு பவர் போயிடுச்சு, அதனால தான் அண்ணாமலைக்கு பவர் போகுது. ஸோ இந்த சீனெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாருமே டிசோன் பண்ணி போகும்போது போகிறதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னும்போது மோடி அப்ரோச் பண்ணால் மோடி அன்அப்ரோச்சபிள். மோடி எப்பவுமே இந்த பொலிட்டிக்கல் டெசிஷனுக்குள்ளெல்லாம் அவர் வரவே மாட்டார். அவர் வந்து நீ 2 ரோட் ஷோ நடத்த சொன்னால் 4 ரோட் ஷோ நடத்துவார்.
கோவையில் ஒரு 10 ரோட் ஷோ நடத்துவார். அந்த மாதிரி ஆள் அவர். அப்போது இப்போ ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் யாருன்னா அண்ணாமலைக்கு நரேந்திர மோடி தான். ரைட்டா? இப்போது நரேந்திர மோடி மூலமாக அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு ரவுண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு செட் ஆஃப் அதிகாரிகளை அவங்கள வச்சு இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி 2 விஷயம் அவருக்கு நடக்கணும். ஒன்று வந்து இந்த 15ஆம் தேதி வந்து பெங்களூரில் வந்து சவுத் இந்தியாவில் வந்து எப்படி பாஜகவை வளர்க்கணுன்ற ஒரு மீட்டு நடக்குது. அதில் இவரும் போகிறாரு. அதில் இவரை ஒன் ஆஃப் த டைரக்டராக போடணும். 1. 2 வந்து இந்த பதவி எப்படியாவது காப்பாற்றிக்கணும். 3 எப்படியாவது மத்திய மந்திரி பதவி வாங்கணும். ஏதாவது ஒரு மாநிலத்தில் ராஜ்யசபாவை போட்டு மத்திய மந்திரி பதவி வேணும். இது எல்லாமே வந்து மோடி சொன்னால் நடக்கும். மோடியை சொல்ல வைக்கணும். அதுக்கான முயற்சி தான் இந்த விசிட்டில் அவர் பண்ண போகிற அண்ணாமலை பண்ண போகிற முயற்சி. அந்த விதத்தில் இந்த விசிட் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு முக்கியத்துவமான பிஜேபி விசிட். இதில் 1/2 அன் ஹவர் வந்து கேட்டிருக்காங்க மோடிக்கிட்ட. இது மாதிரி 1/2 அன் ஹவர் வந்து பார்ட்டி ஆட்களோட பேசுறதுன்னு. அப்போ பார்ட்டி ஆட்களோட பேசும்போது அண்ணாமலை இஷ்யூ தான். அண்ணாமலை பேசுகிறதும் அண்ணாமலை இஷ்யூவுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன எதிர்வினை பண்ணுறாரு, அதிமுக கூட்டணிக்கு அவர் என்ன எதிர்வினை பண்ணுறாரு அப்படின்றது தான் இஷ்யூ. இப்போ அண்ணாமலை பிரதமரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காருன்னா இப்போ கண்டிப்பாக அண்ணாமலைக்கு எதிராக தமிழ்நாடு பாஜகவில் ஒரு கேங் இருக்கிறாங்க. அவங்களும் கேட்டிருப்பாங்கல்ல. இப்போ அவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கு அவங்களும் கவுண்டர் பாயிண்ட்ஸ் வைக்க தானே போகிறாங்க. ஆமாம், அவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கு கவுண்டர் பாயிண்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஆப்போசிட்டாக இருக்க கேங் இல்லை, அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரே வந்து ஆப்போசிட் பாயிண்ட் எல்லாத்தையும் வச்சு தான் அங்கேருந்து மோடி அனுப்பியிருக்காரு. மோடியும் அமித்ஷாவும் நகமும் சதியும் மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. மோடி, அமித்ஷா, நட்டாலாம் ரெகுலராக இப்போ நம்ம சேனலில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், எடிட்ரு, சீஃப் கேமராமேனு, இன்னொருத்தர் டெக்னிக்கல் ஸ்டாஃபு, 3 பேரும் பேசாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ வேறு யாரும் தேவையில்லை. அமித்ஷாவே ஆல்ரெடியாக வச்சுருப்பார். அது இல்லாமல் அமித்ஷா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கார். பூபேந்திர யாதவ்னு ஒருத்தர். அவர் வந்து தமிழ், தெலுங்கு எல்லாமே தெரிஞ்சவர். அவங்க ஒய்ஃபு கோயம்புத்தூரில் வேலை பார்த்தவங்க. அந்த அம்மாவும் சேர்ந்து தான் எடப்பாடியுடைய டெல்லி விசிட்டை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அங்கே எடப்பாடி வந்து இங்கிலீஷில் பேசினாருன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்வாங்க. இவங்க டிரான்ஸ்லேட்டர் பூபேந்திர யாதவ், அதுக்கப்புறம் நட்டா, கிஷன் ரெட்டி, அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மான்னு ஒரு அம்மா மினிஸ்டர் ஃபார் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஃபேமிலி. அவங்க எல்லாரையும் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இப்போது இந்த கமிட்டி எல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டருக்கு ப்ரீஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து விளையாட்டான விஷயமா கிடையாது. பிரைம் மினிஸ்டர் வந்து ஆல்ரெடி ப்ரீஃப்டு. 2வது அவர் வந்து லோக்கல் அஃபேர்ஸ்க்குள்ளே தலையிடுவாரான்றது ரொம்ப பெரிய சந்தேகம். இப்போது இதில் நீங்கள் சொல்கிறதுல இருக்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக எனக்கு தெரிகிறது, அமித்ஷா ஏற்கனவே மோடி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். இப்போது அமித்ஷா சொன்ன விஷயத்தை மீறி மோடி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு அண்ணாமலை மோடியை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். அது அவரால் முடியுமா? அதுதான் முடியுமான்றது தான் கேள்வி. அவரால் இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு தானே தம்பி இருந்தார். அண்ணாமலை வந்து இவ்வளோ நாள் வந்து நீ வந்து பிஎல் சந்தோஷ் ரொம்ப பெரிய ஆள். அவர் வந்து ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி ஃபார் பிஜேபி. ரைட்டா? செந்தில் அவர் வந்து 6 மொழி பேசுவாராம். செந்தில் திருச்சியை சார்ந்த செட்டியார் கம்யூனிட்டியை சார்ந்தவர். ஸ்டான்ச் ஆர்எஸ்எஸ். தமிழ்நாட்டின் மோகன் பகவத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். கேரளா அஃபேர்ஸை பார்க்குறவர், ஆந்திரா அஃபேர்ஸை பார்க்குறவர், கர்நாடகா அஃபேர்ஸை பார்க்குறவர். அவர் தானுங்க அண்ணாமலைன்னு ஒரு ஃபிகரை கொண்டு வந்து நிற்க வச்சதோடு இல்லாமல், அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணி வேணால் நம்ம 25 சீட்டு வந்து பார்லிமெண்ட்டில் நம்ம ஜெயிக்க போகிறோன்னு அண்ணாமலை சொன்ன தேரியை செந்தில் வந்து மேலே எக்கோ பண்ணியிருக்காரு. பிஎல் சந்தோஷ்க்கு எல்லாருக்குமே வந்து எக்கோ பண்ணி. செந்தில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, நான் சொல்கிற ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் கேளுங்களேன். அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி நேரடியாக நரேந்திர மோடியை ஹலோன்னுவார் செல்லில். செந்தில் இங்கேருந்து ஃபோன் பண்ணி நரேந்திர மோடியை ஹலோ ஜி நரேந்திர மோடி ஜின்னு கேட்டார்னா அவர் ஃபோனை ரெஸ்பான்ஸ் பண்ணுவார்.
அமித்ஷா ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், அதே மாதிரி நட்டாவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். அவ்வளோ டாப்பு. அவரே இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி ஏமாற்றி வச்சுருந்தார்ல, ரைட்டா? காரணம் வந்து அப்புறம் தான் தெரியுது, இவரும் அவரும் கூட்டு கொள்ள அடிக்கிறாங்க. அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜி மேலே பாயணும் அப்படின்றத வந்து செந்திலும் அண்ணாமலையும் எடப்பாடியும் எல்லாரும் சேர்ந்து அதை டிசைட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பிஎல் சந்தோஷை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஎல் சந்தோஷம் செந்திலும் சேர்ந்து அமித்ஷாவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அமித்ஷாவை கன்வின்ஸ் ஆனோன்னா மோடி கன்வின்ஸ் ஆயிருக்காரு. அமித்ஷா இவரோட தப்பை கண்டுபிடிச்சோன்னே இவர் நரேந்திர மோடி குவார்ட்டர்ஸ்குள்ளே புகுந்து நரேந்திர மோடி குவார்ட்டர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ணாமலை. சாதாரண ஆள்லாம் கிடையாது அண்ணாமலை. ஒரு படத்தில் சொல்லுவானே, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஆம் ஆத்மின்வானே, அந்த மாதிரி யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட் அண்ணாமலை. இப்போ எல்லா வாய்ப்புலையும் இழந்து எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கினதுனால தான் அவர் வந்து இன்னைக்கு ரிஜெக்ட் ஆகுறாரு. ஸோ அதில் வந்து நரேந்திர மோடியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் அவர் வெற்றி பெறுவாரா வெற்றி பெற மாட்டாரான்றதை நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர் விசிட்டுக்கு அப்புறம் தான் அது தெரியும். இந்த இப்போ அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவருக்கான போட்டியில நான் இல்லை அப்படின்னு சொன்னதுல இருந்து அதிமுகவினர் வந்து ஒரு கிளைம் முன்வைக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையவே வந்து மாத்துறாங்க, எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை மாத்திட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து முன்வைக்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை மாத்தினாரா இல்ல பாஜகவுக்குள்ள இருக்கிற உள்விவகாரங்களுக்காக அண்ணாமலை மாற்றப்பட போறாரா? அதாவது அண்ணாமலை வந்து இஸ் அ ஃபார்கான் சப்ஜெக்ட். அது வந்து நீங்கள் எப்படின்னாலும் என்ன சொல்லுவீங்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு ஏசியோ வாஷிங் மிஷினோ ரொம்ப பழுதாயிடுச்சுன்னா அதை மாற்றி தான் தீரணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ வீட்டில் இருக்கிற தாத்தா சொல்லிட்டாரு அதனால் மாற்றினாங்க, இல்லை புதுசாக வரப்போகிற மருமக சொல்லிட்டா மாற்றினாங்க, அந்த கதையெல்லாம் இல்லை. அது வந்து ஃபார்கான். அண்ணாமலை வந்து திமுக அமைச்சர்களோடு சேர்ந்து பயங்கரமாக கொள்ளையடிச்சார். திமுகவுடைய ஊழல்களை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது திமுக அமைச்சர்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அண்ணாமலை. அமைச்சர் KN நேருவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அண்ணாமலை. சக்கரபாணியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அண்ணாமலை. KN நேருவோட க்ளோஸு, சக்கரபாணியோட க்ளோஸு, துரைமுருகனுடைய துரைமுருகனுக்கு நெருக்கமான மணல் மாஃபியா அவங்களோட க்ளோஸு. லண்டன் ஹோட்டலில் நீங்கள் எல்லார் மேலேயும் ரெய்டு நடக்கும்போது துரைமுருகன் வீட்டுக்குள்ளே ரெய்டே போகல அமலாக்கத்துறை. மாவட்ட கலெக்டர்கள் எல்லாருக்கு மேலேயும் ரெய்டு நடத்துது, அவங்கள வந்து சுப்ரீம் கோர்ட் சம்மன் பண்ணுது. ஆனால் துரைமுருகன் மேலேயும் கதிரானந்த் மேலேயும் கரிகாலன் மேலேயும் ரத்னம் ராமச்சந்திரன் இவங்க மேலே ரெய்டே கிடையாது. காரணம் வந்து லண்டன் ஹோட்டலில் வச்சு கொடுக்கப்பட்ட ஒரு 300 கோடி ரூபாய், லண்டனில் ஒரு 21,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹோட்டலையே கரிகாலன் நடத்துகிறாரு. அப்போ அந்த கரிகாலனுக்கு அவ்வளோ காசு எப்படி வந்தது? அது கேள்விக்குறி. அஃப்கோர்ஸ் அவர் எடப்பாடி காலத்துலேருந்து மணலில் இருக்கார் அப்படின்றது வந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து அவர் மணலில் இருக்காருன்றது ஒரு சேவாக இருந்தாலும் அவருக்கு இந்த பீரியடில் மணல் காசு எப்படி? அப்போது அதை வந்து நீ எப்படி கண்டுக்காமல் விட்டுருக்க அப்படின்றது. இந்த அமைச்சர்கள்கிட்டேருந்து வந்த காசு இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து எனார்மஸ். செந்தில் பாலாஜியை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அமலாக்கத்துறை மூலமாக ஜெயிலுக்கு அமிச்ச உடனே தமிழ்நாடே பயந்துருச்சு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பயந்துட்டாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இப்போது ஒரு 10,000 ரூபாய் GST வயலேஷன் இருந்தால் கூட தூக்கி உள்ளே உட்கார வைக்கலாம். அப்படி தானே இப்போ எடப்பாடியுடைய மகன் வந்து 7,5 கோடி ரூபாய்க்கு மாட்டியிருக்கான். 7,5 கோடி ரூபாய்க்கு மாட்டினோன்னே அவனுக்கு அரசுக்கான எல்லா வேலையும் ரெடி பண்ண உடனே தான் எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்க்குறாரு. அது வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாரும் பயந்துட்டாங்க. எல்லாரையும் பயந்தோடனே இந்த சவுக்கு சங்கர் இவர் எல்லாரும் சேர்ந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பில்டர்ஸ், பல பில்டர்ஸ், பாஷ்யம் உட்பட எல்லா பில்டர்ஸுமே, குறிப்பாக பாஷ்யம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பில்டர்ஸ் எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க, மிரட்டுறாங்க, காசு வசூல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு 2,000-3,000 கோடி வசூல் பண்ணியாச்சு. அந்த பணம்லாம் அகிலான்ற அவங்க மனைவி மூலமாக பெங்களூரில், லண்டனில், துபாயில் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இங்கே லோக்கலில் அடிக்கிற பணம் ஃபுல்லாக அண்ணாமலையார் சேம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் பழனி பக்கத்தில் ஒரு சேம்பர்ஸை வச்சு அங்கே வந்து பெருசாக போகுது. கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற ரூட்டில் நிலாம்பூரில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் ஏக்கர்களில் நிலம் வாங்கப்படுது.
இதெல்லாமே வந்து புகார்களாக அணிவகுக்குது. இந்த புகார்களின் அடிப்படையில தான் வந்து அவருக்கு பதவியில அவர் நீடிக்கக்கூடாதுன்ற வருது. அதில் செந்தில் மேலே வந்த புகார், இவர் மேலே வந்த புகார், இது எல்லாமே சேர்ந்து தான் அவர் பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு வருதே தவிர, எடப்பாடி பழனிசாமி சொன்னது மட்டுமே காரணமே அல்ல. பாஜகவினரை தாண்டி அதிமுகவிலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் 2 பேருமே வந்து பிரதமரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. இந்த ஒருங்கிணைந்த அதிமுக ஓபிஎஸ் உள்ள சேர்க்கிறது, சசிகலா உள்ள சேர்க்கிறது அப்படின்றதுல வந்து ஜெயிக்க போறது எடப்பாடி பழனிசாமி தரப்பா, ஓபிஎஸ் தரப்பா? ஏன்னா அவங்க எல்லாரும் பிரதமரை பார்த்து அந்த விஷயத்தை தான் பேச போறாங்கன்றது நமக்கு தெளிவா தெரியுது. யாருடைய வாய்ஸ் வந்து பிரதமர்கிட்ட எடுபடும்? பிரதமர் கிட்ட வந்து எல்லாரோட வாய்ஸும் எடுபடும். இன்னும் இபிஎஸோட அப்பாயின்மெண்ட் வந்து கிளியர் ஆகல. அவருக்கான அப்பாயின்மெண்ட் வந்து கிளியர் ஆகல. ஓபிஎஸ் கிளியர் ஆயிடுச்சு, டிடிவி தினகரன் கிளியர் ஆயிடுச்சு எல்லாமே. இங்கே வந்து ஜெயிக்க போகிறது பாஜக தான். பாஜகவோட வாய்ஸ் தான் ஜெயிக்குவாங்க. அங்கே வந்து இன்னார் வாய்ஸ் தான் ஜெயிக்குவாங்க. ஏடிஎம்கேல இந்த ஃபேக்ஷனோட வாய்ஸ் தான் ஜெயிக்கும், இந்த ஃபேக்ஷனோட வாய்ஸ் தான் ஜெயிக்கும்னு இல்லை, பாஜகவோட வாய்ஸ் ஜெயிக்கும். பாஜகவோட வாய்ஸ் என்னன்னா, அதிமுக ஒத்துமையாக வரணும், ஒத்துமையாக இருந்து தேர்தலை சந்திக்கணும், பாஜகவுக்கு அவங்க எதிர்பார்க்கறத விட அதிக தொகுதிகள் தரணும். ரைட்டா? அடுத்த கட்டமாக பாஜக வந்து அடுத்து அமையிற ஆட்சியில் ஒரு துணை முதல்வர் பதவி பாஜகவுக்கு வழங்கப்படணும். அண்ணாமலை சட்டமன்ற தேர்தல் வந்து கிணத்துக்கடவுன்னு ஒரு தொகுதியில் போட்டியிடுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு கோயம்புத்தூரில். இவர் இப்போ கரூரில் அவர் நிற்கலை, அரவக்குறிச்சியில் அவர் 4th பிளேஸ் இன்னமும் வந்திருக்காரு பார்லிமெண்ட் தேர்தலில். அங்கே வந்து பாஜக சுத்தமாக தேராது. அதனால் வேலுமணி ஆதரவோட அவர் வந்து கிணத்துக்கடவுன்ற ஒரு தொகுதியில் போட்டி போடுறதுக்கான ஏற்பாடுகளில் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு எம்எல்ஏவா ஒருவேளை அவர் ஜெயிச்சார்னா அவருக்கு என்ன ஷேரு, அவருக்கு என்ன மந்திரி பதவி கொடுப்பாங்க ஏடிஎம்கேல அப்படின்றது இருக்குது. ஏடிஎம்கேல கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஸோ இவங்க வந்து அடுத்த கட்டமாக என்னன்றதை பிளான் பண்ணுவாங்க. இன் டோட்டல் வந்து யார் போய் என்ன பேசினாலும் பாஜக அங்கே ஜெயிக்குது. பாஜக வந்து ஒரு கூட்டணியை வெற்றிகரமாக அமைக்கிறது. போன பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக அமைக்க முடியாத ஒரு கூட்டணியை இந்த சட்டமன்ற தேர்தலில் அது அமைக்கிறதுன்றது தான் வெற்றி. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அண்ணாமலை எம்எல்ஏக்கு நிக்க போறாரு, அவருக்கு என்ன பதவி அப்படிங்கிற வரைக்கும் பேசுறாங்கன்னா, அண்ணாமலையே பாஜக இன்னும் வந்து முற்றிலுமா ஒதுக்கல அப்படின்ற பாயிண்ட் தானே எடுத்துக்கணும். ஆமாம், முற்றிலும் ஒதுக்கல. ஆனால் முற்றிலும் ஒதுக்கலைன்றது வந்து இப்போ அவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, அவரோட ரிபல் நடவடிக்கைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. போஸ்டர்கள் அச்சடிக்கிறது, இணையதளங்களில் அது எப்பவுமே நடக்கிறது தானே, இணையதளங்களில் பேசுறது, அதுக்கப்புறம் வந்து அவர் பேசுறது, அவங்க ஆட்கள் பேசுறது, இமெயில்கள்லாம் அனுப்புறது அமித்ஷாவுக்குன்னு. இது பிஜேபியில் நடக்காது, மற்ற இடங்களில் நடக்கும். இப்போ அத்வானி வந்து 75 வயசுக்கு அப்புறம் அவரை போன்னு சொன்னாங்க. அத்வானி நான் போஸ்டர் அச்சடிச்சிருந்தார், நான் ரத யாத்திரை நடத்தினேன், வாஜ்பாய் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தார், நான் இந்த கட்சியை வளர்த்தேன், என்னை மதிக்கவே இல்லையா அப்படின்னு அத்வானி நான் போஸ்டர் அடித்தார். நான் போய் ஜின்னாவிடம் பேசினேன், ஜின்னா ஒரு நல்ல மனிதர் என்று நான் சான்றிதழ் கொடுத்தேன், என்னை வந்து ஒதுக்குவதா அப்படின்னு சொன்னார். அது மாதிரி முரளி மனோகர் ஜோஷி, நான் தான் கல்விக் கொள்கையை வகுத்தேன், இந்தியாவின் ஒற்றுமைக்கு பாடுபட்டேன், என்னை நீங்கள் ஒதுக்குவதா அப்படின்னு போஸ்ட் அடித்தாரா? இது வந்து பிஜேபியில் நடக்காத விஷயம். இப்போ இலகணேசன் வந்து தூக்கி போட்டு ரொம்ப நாள் சைலண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு கவர்னர் கொடுத்தாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்தவர், அவர் ரொம்ப நாள் சைலண்டாக தூக்கி போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. இப்போ தமிழிசை வந்து 2 மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தாங்க, இப்போ வந்து தென்சென்னை வேட்பாளராக நின்று அவங்க தோற்று போயிருக்காங்க. அவங்க எங்கேயாவது போஸ்ட் அடித்தாங்களா? இந்த மாதிரி யாருமே போஸ்ட் அடித்ததே கிடையாது. இது வந்து ஒரு விதமான ரிபல் நடவடிக்கை. இது எதுக்கு உதவுன்னா, நாளைக்கு அந்த ஜெயிலில் இருக்கார் யுவராஜ், அவரோட சேர்ந்து இவர் வந்து கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு வேணால் இந்த ரிபல் நடவடிக்கைகள் வந்து உதவும். இந்த கொங்கு நாடு ஜனதா கட்சி அப்படின்ற இது இன்னும் அது உண்மைதானா? உண்மை. இவங்க சொல்லி தானே தினமலர் பத்திரிகையில் கொங்கு நாடுனா என்ன, அதோட வரலாறுனா என்ன அப்படின்னு சொல்லி போட்டு இவர் ஒரு பெரிய இது பண்ணார். இது வந்து கவுண்டர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸு. எடப்பாடி, அண்ணாமலை, செந்தில் பாலாஜி, இந்த 3 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ்.
இந்த பாலிடிக்ஸில் வந்து யார் பெரியவர் அப்படின்றதானே. இப்போ நிர்மலாவுக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை என்ன, அந்த அன்னபூர்ணா ஓனர் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு காலில் உழ வச்சாங்க நிர்மலாவும் வானதியும் சேர்ந்து. அவர் ஒரு மீட்டிங்கில் கேள்வி கேட்டார், ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டாருன்னு காலில் உழ வச்சாங்க. உடனே அதுக்கான கண்டனம் எங்கேருந்து வந்தது, லண்டனில் இருக்க அண்ணாமலை அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு. அது மாதிரி தொழிலதிபர்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுதானே நிர்மலாவுக்கு பெரிய கோபம் அண்ணாமலை மேலே. நிர்மலா வந்து இன்னைக்கு செங்கோட்டையனை பார்க்குது, சிவி சண்முகத்தை பார்க்குது, எல்லாரையுமே பார்க்குது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்து அது போகுது. தம்பிதுரை எப்போவுமே நிரந்தர மத்திய அமைச்சர் ஆசையுடன் காத்திருக்கும் தம்பிதுரையும் பார்க்குது. அது இப்படிலாம் பார்த்து தமிழ்நாடு அஃபேருக்குள்ளே அது வருதுன்னா காரணம் வந்து அண்ணாமலை. கேடி ராகவன், இவரால் பழிவாங்கப்பட்ட கேடி ராகவன் வந்து இன்னைக்கு வந்து ஆக்டிவாக நிர்மலாவுக்கு ஆதரவாக பல விஷயங்களை பண்ணுறதுக்கு காரணமும் வந்து அண்ணாமலை. புரியுதுங்களா? இதுதான் அண்ணாமலையுடைய ஸ்ட்ரோக்கு. இப்படி தான் அவர் போயிட்டு இருக்காரு. இந்த கொங்கு நாடு ஜனதா கட்சி அப்படின்றது இதில் தான் கொங்கு நாடு ஜனதா கட்சி வருது. இதில் வந்து அந்த கொங்கு நாட்டுக்குள்ள தொழிலதிபர்கள் அதிகம், அங்கே ஜிஎஸ்டி அதிகம், அங்கே வந்து அமலாக்கத்துறை அந்த விஷயங்களில் நடவடிக்கைகள் அதிகம். எல்லாமே கோடீஸ்வரவங்க, பெரிய அளவுக்கான கோடீஸ்வரவங்க திருப்பூரில். அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் அவர் கொங்கு நாடு ஜனதா கட்சின்னு ஒன்று உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய முயற்சி என்பது இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி வந்த நியூஸ் தான். ஒருவேளை இந்த கட்சி மெட்டீரியலைஸ் ஆகுது, இப்போவுமே இது தொடக்கட்ட பேச்சுவார்த்தைலாம் இருக்கணும். இல்லைன்னா வந்து அண்ணாமலை பாஜகவில் தான் இருக்கிறார். பாஜகவில் அவர் நீங்களே சொல்கிறீங்க இன்னும் வந்து அவர் முற்றிலுமாக பாஜக வந்து ஒதுக்கி தள்ளலை அப்படின்றது. இது மெட்டீரியலைஸ் ஆகுது அப்படின்னா இது திருப்பி அதிமுகவுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரியான ஒரு கட்சியாக தானே மாறும். கண்டிப்பாக அதிமுகவுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கட்சியாக வரும், எடப்பாடிக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கட்சியாக வரும். எடப்பாடி யாருன்றதை நாங்கள் சேலஞ்சு. எடப்பாடி வந்து யார், எடப்பாடியை விட நான் பெரிய ஆள் அப்படிதான் அண்ணாமலையுடைய சேலஞ்சு. செந்தில் பாலாஜி யார், செந்தில் பாலாஜியை விட நான் பெரிய ஆள், இதான் அண்ணாமலையுடைய சேலஞ்ச். அண்ணாமலைன்றது வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐபிஎஸ் படித்து வந்த ஒரு ஆள். அவங்க மனைவி வந்து ஐஏஎம் படிச்சுட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கிற ஆள். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரும் ஐஏஎம் படித்தவர், ஐபிஎஸ் முடித்தவர். இவங்களுடைய அந்த ஃபிகரு, வளர்ச்சி, இவங்களுடைய செல்வாக்கு. இன்னைக்கு அவங்க மச்சான் சிவகுமார் வந்து கொங்கு நாட்டில் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒரு ஆள். அவர் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒரு ஆள். திரிவேணி எர்த் மூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், ஒரிசாவில் மைன்ஸ்லாம் வச்சுருக்கக்கூடிய கவுண்டர் தொழிலதிபர். இந்த மாதிரி பெரிய 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 ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்க. பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டோட ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பை, தமிழ்நாட்டோட ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா சென்னை இல்லை, கோவை. ஸோ அங்கே பண விளையாட்டுக்குள்ளே தான் இவர் வரணும்னு நினைக்கிறேன். இந்த அதிமுக பாஜக கூட்டணி, இந்த கூட்டணி வந்து இப்போவே அறிவிங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து அதை மறுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் சொன்னதே வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு கூட்டணி பற்றி பேசுவோன்றதும் அமித்ஷா பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார். இப்போவும் வந்து தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்குது அப்படின்றதுனால கூட்டணி அறிவிப்பு வந்து தள்ளி போடணும் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து அவர் இருக்கார். ஆனால் கூட்டணியை உடனே அறிவிக்கணுன்ற மாதிரியான அழுத்தங்கள் வந்து அவர் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. சைதை துரைசாமி வந்து சொன்னார் மத்திய அரசை ஏன் பகச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெளியிட்டார். அவர் நான் பேட்டி எடுத்தப்போ கூட வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கூட்டணி இப்போவே உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து ஒரு சேர்த்து சொல்கிறார். இந்த பிரதமர் மோடியினுடைய வருகைக்கு பிறகு கூட்டணி உடனே உறுதிப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கூட்டணி வந்து இமீடியட்டாக உறுதிப்படுத்தப்படணுன்றது பாஜகவுடைய நிலை. இதில் ப்ராக்டிக்கலாக என்னென்னா, நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி என்கிற அரித்மெட்டிக் ஒர்க் ஆகலாம். ஆனால் அதிமுக தொண்டனும் பாஜக தொண்டனும் சேருவார்களா அப்படின்ற கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல அரித்மெட்டிக் ஒர்க் ஆகும், கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா கடந்த 2 வருஷமாக அதிமுக தொண்டனை பாஜக எதிர்ப்பு தொண்டனா தயார் பண்ணி வச்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. திமுக வந்து முழுக்க முழுக்க பாஜகவை எதிரியாக நினச்சி மிகப்பெரிய அளவில் அது ஆர்கனைஸ் பண்ணி மிகப்பெரிய சக்தியாக அது வளர்ந்து நிற்கிது. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாஜகவை ஒழிச்சு கட்டினதோடு இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற நேச சக்திகளுக்கு ஒரு உதாரணமாக 2 கட்சிகளுமே அமைந்து விட்டது அப்படின்றது தான். இப்போது வக்ஃப் பில்லில் பாருங்கள்,
ஏடிஎம்கே ஓட்டு போடல. எதிர்த்து வாக்குப்பதிவு பண்ணியிருக்கு. திமுக எதிர்த்து வாக்குப்பதிவு பண்ணியிருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நடுவில் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்க. நாங்கள் இப்படி தான் இருப்போம், கொஞ்ச நாள் பொறுத்து தான் வரணும். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நிர்பந்தம் இருக்குன்னா, இந்த தொண்டனை காயின் பண்ணி கொண்டு வரணும். இன்னாதான் மிதுன் பழனிசாமி போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னாலும் அவரு பிள்ளைக்காக பார்க்க முடியாது. இந்த தொண்டனை ஏடிஎம்கே தொண்டன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த தொண்டனை வந்து ப்ரோ பிஜேபியாக கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் என்பது இருக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு தான். இப்போது அதில் என்ன சந்தேகம் வருதுன்னா, பிஜேபிக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவர் அப்படியே போக்கு காட்டி விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டு போயிடுவார் அப்படின்னு. விஜய் வந்து எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்க தயார்னு சொல்லிட்டான் பேச்சுவார்த்தையில். ஆனால் கேட்குறது 80 சீட்டு. அந்த சீட்டு வந்து இவங்களால் கொடுக்க முடியாது அப்படின்றது தான். இவங்க ஒரு 30, 35, 40க்கு வர்றாரு. சிவி சண்முகம் அவனுக்கு 5 சீட்டு கொடுத்தாலே விஜய்க்கு அதிகம் அப்படின்றது சிவி சண்முகத்தோட நிலை. இது வந்து ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்கஷன். இதுதான் அங்கே பரிணமிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லாரோட சஸ்பெக்ஷனும் வந்து இவர் இப்படி போயிடுவார் அப்படின்னு. இவர் அப்படி போனால் கூட இவங்க எடப்பாடியை கட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஏடிஎம்கேவை உடைச்சிட்டு அவங்களுக்கு ரெட்டை இலை சின்னம் கொடுத்துட்டு செங்கோட்டையன் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு புது ஏடிஎம்கே, செங்கோட்டையன் ஓபிஎஸ் வேலுமணி தங்கமணி இவங்க தலைமையில் எடப்பாடியை தனிமைப்படுத்திட்டு கொண்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கு இவங்க தயாராக தான் இவங்க செக் வைக்கிறாங்க. ஸோ அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி என்பது எடப்பாடியால் தவிர்க்கவே முடியாது ஒரு கூட்டணி. இந்த எடப்பாடி பழனிசாமியால் தவிர்க்கவே முடியாத இந்த கூட்டணிக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. இது அரித்மெட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. இந்த அரித்மெட்டிக்கு போகணும் அப்படின்னா சீட் ஷேரிங்னு ஒன்று இருக்குது. பாஜக வந்து 100 தொகுதிகளுக்கு நெருக்கமாக கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வருது. எக்ஸாக்டாக அவங்க எவ்வளோ தொகுதிகள் கேட்குறாங்க, எவ்வளோ பேச்சுவார்த்தை போயிட்டு? 100 தொகுதிகள் அவங்க எக்ஸாக்டாகவே கேட்குறாங்க. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஓபிஎஸ், தினகரன், சசிகலா எல்லாத்தையும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. அதிமுக வந்து தனியாக 134 தொகுதிகளில் நிற்கிற மாதிரி. அது பொதுவாக ஒரு 100 தொகுதி கிட்டத்தட்ட கூட்டணிக்கு கொடுக்கறது வந்து வழக்கம். நீங்கள் பாமகவுக்கும் கொடுத்துருங்க. பாமக ஒரு 20-25 தொகுதிக்கு வரும் இல்லையா. இவங்க வந்து தேமுதிக, அதிமுக 2 தான் இவங்க போகிற மாதிரி. ஒரு 134 தொகுதிகளுக்குள்ளே போகிற மாதிரி இவங்க. ஆனால் இது 100 தொகுதிகள் கேட்கறது மூலமாக பாஜக என்ன பண்ணுதுன்னா, அடுத்து அமையக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சி, அதுக்காக போகிறாங்க. இவங்களுக்கு இன்னும் டிஸ்பியூட் இருக்கிறது எதுனா, முதல்வர் வேட்பாளர் யார், எடப்பாடியா இல்லை வேறு யார், தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வரதா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உண்மையான தலைமை யார், அதிமுகவா பாஜகவா? இது தேசிய ஜனநாயக கூட்டணினால அது பாஜக கூட்டணின்னு வந்துடும் இல்லையா. இந்தியா கூட்டணின்னா தானே அது காங்கிரஸ் கூட்டணின்னு வரும். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, பெரிய அளவுக்கு காங்கிரஸ் தான் அதில் இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணின்னா பெரிய அளவுக்கு பாஜக தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லை. எடப்பாடி எதிர்பார்க்கறது வந்து எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த அதிமுக தலைமையிலான கூட்டணி. அந்த டேர்ம்ஸ்க்கு இன்னும் வந்து பிஜேபி இவங்களும் வரல. அதில் வந்து முக்கியமாக நிற்கிறது சீட் ஷேரிங் தான். அதில் வந்து 34 சீட்டு வந்து இவங்க அதிகமாக இது பண்ணுறாங்க. அதனால தான் இதுக்குள்ளே விஜய் வர முடியாதுன்னு நம்ம க்ளீனாக சொல்கிறோம் நினைக்கிறோம். ஏன்னா விஜய் உள்ளே வராருன்னா எப்படியும் ஒரு 40 சீட்டு துண்டாக போகும்ல. 40 சீட்டு எங்கேருந்து போகும்? 20 சீட்டு பிஜேபியிலேருந்து போகும், 20 சீட்டு அதிமுகலேருந்து போகும். அப்போது 80 சீட்டு பாஜக, 40 சீட்டு விஜய், இவங்க 80 சீட்டு நிற்கணும். அப்போ வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு கூட்டணி மந்திரி சபைன்றது கன்ஃபார்மாக வந்துடும். அந்த கன்ஃபார்மாக கூட்டணி மந்திரி சபைன்னு வர்றதை வந்து அதிமுக விரும்பாது. அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க, அதிமுகவும் விரும்பாது. தமிழக அரசியல் வரலாற்றுலேயும் அது வராது. அந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்ததுன்னா திமுக தொண்டை 80ல் வந்து ஓட்டே போடல, தோக்கடிச்சான். அதான் சொல்கிறது, இவங்க அரித்மெட்டிக் ஒர்க் ஆகும், கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாது அப்படின்றது. ஸோ விஜய் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பல ஊடகவியலாளர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜயும் வந்துடுவார் கூட்டணிக்குள்ள அப்படின்னு. அந்த விஜய் வர முடியாததற்கு காரணம் வந்து இந்த நான் சொல்கிற இது தான் சரிங்களா. இங்கே 20 போகும், அங்கே 20 போகும். அப்படின்னா 40, குறைஞ்சது 40க்கு ஒத்துக்கிட்டார்னா விஜய், அவர் கேட்குறது 80ல் தான் வராரு. அவருக்கு சிஎம் பற்றி பிரச்சனை இல்லை, டெப்டி சிஎம்மாக அவர் வரேன்றாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அரசு அப்படின்ற ஒரு பிக்சரோட
நம்ம போகணுமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து தமிழக அரசியலில் அடுத்த விவாதத்திற்குரிய சப்ஜெக்டாக அது மாறக்கூடிய விதம் என்பது இருக்குது. பார்க்கலாம் சார். உங்கள் இணையம் கருத்துக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.